வாரியார் சுவாமி சொல்லுவாரு, வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடணும், தமிழ் பாட்டை பிரிச்சு படிக்கணும்பார். ஔவையார், கம்பர், மகா சுவாமிகள் 3 பேருமே வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்தவர்கள். ஆனா இந்த கதையில 3 பேரும் ஒன்று சேர போகிறார்கள். எப்படி? முதியோர் இல்லங்களில் இருக்கலாம், முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடாது. அதுபோல அவ்வளவு உயரமான அந்த வழுக்கையான அந்த குச்சியில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அங்கிருந்து மூக்குத்தியை கட்டி விட்டுடுவா. பட்டக்குன்னு கீழே வருவா. இந்த மூக்குத்தியை கீழே விழறதுக்குள்ள இவ தொடமாட்டா. அந்த மூக்குத்தி கீழே விழறதுக்குள்ள இந்த மூக்குல அந்த ஓட்டை இருக்குது இல்ல, அந்த மூக்கில் இருக்கிற ஓட்டையில் அந்த மூக்குத்தியை தானே ஏற்றுக்கொள்வாள். சக்குன்னு வந்து அது பதியும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னைன்னு அபிராமி அந்த அதில் இருக்கிற ஒரே ஒரு பாட்டு கொட்டி கொடுத்துருக்கியா. என்ன அது ஞான பூமி? இது சொல்லப்படாத விஷயங்கள், சுவாரஸ்யமான கதைகள், சுருக்கமாக சுவையாக குரு வழங்கும் தமிழும் பக்தியும்.